வரும் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரவுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் மலையேற்றத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போது மலையேற்றம் மேற்கொள்பவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, வெள்ளியங்கிரி மலை கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு முன்னதாகவே பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தற்போது மலையேறி வருகின்றனர். கோவை மாவட்டத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்காயலம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை அமைந்துள்ளது. பூண்டி மலை அடிவாரத்திலிருந்து 7வது மலை உச்சியில் உள்ள மலை மீது அமைந்துள்ள சுயம்புலிங்கத்தை தரிசிக்க 5.5 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் வனப்பகுதிகள் வழியாக மலையேற்றம் செய்ய வேண்டும். இது கடல் மட்டத்திலிருந்து 5500 அடி உயரமாகும். மலையேற்றம் செய்யும் போது 7 மலை இறக்கங்கள் இருப்பதால் 7 மலைகள் ஏறி இறங்க வேண்டும். வெள்ளியங்கிரி மலை ஏற பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை இறுதி வரை பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக ஆண்டுதோறும் வெள்ளியங்கிரி மலை ஏற பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலை ஏற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். குறிப்பாக மகா சிவராத்திரி முதல் சித்ரா பௌர்ணமி வரை அதிக அளவிலான பக்தர்கள் மலையேறி வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வனத்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டில் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் 9 பேர் பல்வேறு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தனர். இதனால் இந்த ஆண்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பூண்டி மலையடிவாரத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மருத்துவ பரிசோதனை செய்ய 2 மருத்துவர்களை கொண்ட மருத்துவ குழுவினர் உள்ளனர். மேலும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பக்தர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல 2 ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மலையேறும் பக்தர்களுக்கு மூச்சு திணறல், இருதய பாதிப்பு, உயர் அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, வலிப்பு உள்ளிட்ட உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் மலையேற வேண்டாம் என வனத்துறை அறிவித்து வருகின்றனர். மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் மலையேற்றங்களில் வீசப்படுவதை தடுக்கும் வகையில் பக்தர்களின் உடைமைகளை வனப்பணியாளர்கள் சோதனை செய்து தற்போது அனுமதித்து வருகின்றனர். நன்றி சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.